அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். கணவன் மனைவியுடன் சண்டை சச்சரவுகள் மட்டும் இல்லாமல் இருந்தால் போதும். அனுமன் வழிபாடு, அனுமன் சாலிசா கேட்பது சகல விதத்தில் நன்மையும் சந்தோஷத்தை தரும். அபிராமி அந்தாதியில் இருக்கக்கூடிய 40வது பாடல், 59வது பாடல், 75வது பாடல் படிக்க படிக்க பெரிய நிம்மதியும் பெரிய அனுகூலமும் ஏற்படுத்தக்கூடிய நல்ல காலகட்டம். உத்தியோகம் ரீதியாக, வியாபாரம் ரீதியாக, படிப்பு ரீதியாக ஏற்றத்தை ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான அமைப்பு கும்பராசிக்காரர்களுக்கு காணப்படும். சுபகாரியங்கள் ஆணி மாதமாக இருந்தாலும் அற்புதத்தை கும்பராசிக்காரர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் புது வரவுகள், குடும்பத்தில் சந்தோஷமான செய்திகள் ஒன்றன் பின் ஒன்றாக வருவது ஆச்சரியத்தக்க முன்னேற்றத்தை ஏற்படுத்தும். திடீர் பணவரவு அனுகூலத்தை ஏற்படுத்தும். எதிர்பார்க்காத நல்ல விஷயங்கள் கை கொடுக்கக்கூடிய நல்ல காலகட்டம் என்பதை ஞாபகத்தில் வைத்து கொள்ளுங்கள். இழுபறியாக இருந்த நிலைமைகள் படிப்படியாக மாறுவது சந்தோஷமான சூழ்நிலையும் ஆனந்தமான அமைப்பையும் ஏற்படுத்தி தரும். நலம் சம்பந்தப்பட்ட, வீடு சம்பந்தப்பட்ட, மண் சம்பந்தப்பட்ட, விவசாயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் ஏற்றமும் அனுகூலமும் காணப்படுவது கண்கூடாக பார்க்கலாம். கண்டிப்பாக முதுகு, அடிவயிறு, அவ்வயிற்றில் உள்ள உறுப்புகள் விஷயத்தில் கழிவு பாதை வரைக்கும் சிறிது கவனமாக கும்பராசிக்காரர்கள் பார்த்து கொள்ள வேண்டும். உடற்பயிற்சி மிக மிக முக்கியமான ராசிகளில் கும்பராசிக்காரர்களும் வருவார்கள் என்பதையும், படைப்பாளிகள், கலைத்துறையினர், மீடியா துறையினர் பெரும் புகழையும் பெரும் சந்தோஷத்தையும் ஏற்றத்தையும் பெறுவார்கள் என்பதையும் ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். ஆக மொத்தத்தில் குரு 5ஆம் இடத்தில் இருப்பதனால் அனுகூலத்திற்கு குறைவிருக்காது.